காய்ஸ், இதுதான் எங்களோட ரூம், எங்களோட பேச்சுலர் ரூம். எப்படின்னா, ஒரு பேச்சுலர் சென்னையில் வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு இங்கே வந்தால் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ நாள் துவைக்காமல் இருந்த சட்டைன்னு தெரியல. பாருங்கள், இங்கெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் எத்தனை நாள் துவைக்காதுன்னு எனக்குமே இன்னும் தெரியல. ஒரு 3 பெட்டு மட்டும் இருக்குது நாங்கள் படுத்து தூங்க. அவர் படுத்துக்கிறவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவசூர்யா. அவர் தான் எங்கள் ரூமில் அதிக சேலரி வாங்குறவர். இன்னொருத்தர் வருவார், அவர் தான் பர்த்டே பாய். அவருக்கு தான் 12 மணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இதே ஃப்ரேமில் காத்துட்ருங்க பார்ட் 2க்கு. இது பார்ட் 1. வேறு என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். நம்ம ரூமில் சுற்றி காட்ட ஒன்றும் இல்லை. பின்னாடி திரும்பினா பாத்ரூமு, இங்கே வந்தால் படுக்கிறது. ஹோமே இல்லை, அப்புறம் எங்கே டூரு போகிறது நம்ம? பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே தொங்கிட்டு இருக்கோம். அது ஒரே ஒரு கேபிள். சூப்பரான இது. வாழ்க்கையிலேயே நல்ல ஒய்ஃப் அமைகிறது கூட பெரிய விஷயம்னா, தூங்குற இடத்துக்கிட்ட படுத்துக்கிட்டே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஆம்பளைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒய்ஃப்க்கு அடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான மொமெண்ட்னா அது மட்டும்தான். அது எனக்கு கிடச்சிருக்குது இந்த ரூமில். ஏன்னா என் பெட்டு கீழே தான் அந்த சார்ஜர் இருக்கும். அவர் இப்போ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது கஷ்டம். சார்ஜ் குறைஞ்சிச்சின்னா சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் படுத்தேன்னா அப்படியே அழகாக சார்ஜ் போட்டுக்கிட்டே நான் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணால் சேட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் வீடியோ பார்க்கலாம். அப்படியே சார்ஜ் ஏறிச்சுன்னா அப்படியே சார்ஜ் கழட்டிடலாம். இதுதான் ஹோமுக்கும் எங்கள் பேச்சுலர் ரூமுக்கும் இருக்கிற வித்தியாசம். நானே எவ்வளோ நேரம் பேசுங்க, நீங்களும் எதை பேசுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். இது வந்து எப்போன்னா, சிவசூர்யா அண்ணா மேரேஜில் வந்து இந்த வீடியோ ஒளிபரப்பாக போகுது. கண்டிப்பாக வரும், நான் போடுவேன். ஏன்னா அப்போல்லாம் நான் ஆள் வேறு மாதிரி இருப்பேன். வேறு மாதிரி மீன்ஸ் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் ஜென்டிலாக கொஞ்சம் நல்ல ஒர்க்கில் இருப்பேன். அப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடணுன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுங்க எங்களோட ரூமில் இருந்த மெமரிஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே நல்ல பையனாக இருக்கான், நல்ல வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுவாங்க. தட்ஸ் வை ஐ எம் கிரியேட் திஸ் வீடியோ. வேறு என்ன சொல்கிறது நம்ம ரூம் பற்றி? வேறு என்ன, அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு முதுகு பின்னாடி தெரியுதுல்ல ஒரு இது, அதுதான் எங்கள் கபோர்டு. அதில் மட்டும்தான் துணி இருக்கும். மேல் ஃப்ளோரு எண்டு, கீழ் ஃப்ளோரு எண்டு, எல்லா ஃப்ளோரும் நம்மளுது. எல்லா ஃப்ளோரும் நம்மளுது தான். எந்த இதில் யார் சட்டை இருக்குதுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா இது என்னோடய சட்டை எடுத்தேன். ஆனால் இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட இன்னும் இது ஆஃபீஸ் போட்டு போகல. அதே மாதிரி எங்கே அந்த சட்டை? இது அவர் சட்டை. நான் வந்த அன்றைக்கி நாள் பார்த்து இந்த சட்டை நல்லா இருந்துச்சு. இது இதை வாங்கினது அவர் போடல, இதை வாங்கினது நான் போடல. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன் போடலன்னு இன்னுமே எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் போட்டு போன காஸ்டியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டை நான் போட்டு போன மறந்து போயிட்டேன். இந்த சட்டை இன்றைக்கி ஆஃபீஸ் போட்டு போனேன். அப்புறம் இந்த பேண்ட் இன்றைக்கி தான் போட்டு போனேன். வேறு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் ஈஸியாக நினைக்கிறீங்க பேச்சுலர் லைஃப்னால் என்னடா ஜாலியாக தானே இருப்பீங்கன்னு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ துணி துவைக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதே நான் பழைய மாதிரி இருந்தேன்னா பறக்கும். வீட்டிலலாம் வந்து கதவு திறந்தோன்னா அப்படி பேண்ட் ஒரு பக்கம் பறக்கும், சட்டை ஒரு பக்கம் பறக்கும். இங்கே பண்ண முடியல அப்படி. ஏன்னா நான் தான் துவைக்கணும். வேறு வழியே இல்லை. நாங்கள் தான் துவைச்சாகணும். வீட்டில் அம்மா இருக்கும்போது பவுட்ரு கூட எங்களுக்கு வாங்க மாட்டோம். இப்போது வாஷிங் மிஷின்னால லிக்விடு எந்த லிக்விடு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து வாங்கி இது பண்ணுறோம். என்ன பண்ணுறது, வீட்டில் அப்படி இருந்துட்டு இதுதான் ஒன்று சொல்லுவேன். சென்னையில் வந்தாலும் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் இங்கே வந்தாலும் சரி சுற்று கிளியிறது. ஆமாம், சிரிக்கிறாரு பாருங்க. அவர் சுற்று எவ்வளோ கிழிஞ்சிக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அசால்ட்டாக சொல்கிறீங்க. சென்னையில் வேலை பார்க்குற ஒருத்தன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கால் பண்ணி 50 ரூபா கேட்டான். ஏடா அப்படின்னா, இல்லைடா என்கிட்ட நான் மந்த் எண்டில் இருக்கேன்டா அப்படின்னு. மந்த் எண்ட்னா அவங்க காலேஜ் பசங்களுக்கெல்லாம் மந்த் எண்டுனா எப்படி சொல்கிறது?
நான் எனக்குமே அவருக்குமே அப்படி தான் இருக்கும். காலேஜ் டைமில் மந்த் எண்ட்னா லீவ் கிடைக்கும், நார்மலாக லீவ் கிடைக்கும். மந்த் எண்ட் பெருசாக தெரியாது. நான் வந்து காலேஜ் டைம்லேயே என்னென்னு யோசித்தேன்னா, மந்த் என்ன சும்மா எல்லோரும் மந்த் எண்டுங்கிறானுங்க வேலைக்கு போகிறவங்களா அப்படின்னு யோசித்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது மந்த் என்னன்னு. டீ குடி காசு இருக்காது. இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள், அவரோட பர்த்டேக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கடைக்கு போயிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டோம். அவர் ஆசையாக நான் வந்து அதை வாங்கணும்னு ஆசையாக இருந்தேன் தலையில் வைக்கிறது. பார்த்தா அதை 45 ரூபான்னா, சரி எப்படி கஷ்டப்பட்டு வாங்கிடலான்னு பார்த்து எல்லாம் கடைசியாக நல்ல வேலை முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதையும் கடன் தான் வாங்கினோம். 200 தான் இருக்குது, கேக்கே 200. என்ன பண்ணுவீங்க? அவர் உங்கள் சம்பளம் எவ்வளோ? 37,000. என் சம்பளம் 20,000 வைங்க, மொத்தம் 57,000. 57,000 ரூபா வச்சுக்கிட்டு வாங்கி நாங்கள் 200 கேக்கோட அந்த 45 ரூபா அந்த ஃபுல்லாக வாங்க முடியல எங்களால். புரியுதா? இதுதான் மந்த் எண்டுங்கிறது. 57,000 வாங்கிட்டு வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புனீங்க? 27,000 வாங்க. 10,000 எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ரூம் ரெண்ட்டு 6,000 போயிடுச்சு, நொட்டின்னு மிச்சம் 4,000. 4,000 என்ன பண்ணும்? நீ சொல்கிறீங்க நம்ம ஊரில் ஈஸியாக இப்போ பிரச்சனை இல்லைப்பா. இந்த பேக்கரிக்கெலாம் போனால் நான்லாம் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 டீ குடிச்சிருக்கான். எங்கேருந்து காசு வருன்னே தெரியாது. ஆனால் இங்கே போகிறது எல்லாமே காசு தெரியுது எங்களுக்கு. ஏன்னு தெரியல எனக்கு. அங்கே ஊரில் இருக்கும்போது நினச்சா டீ குடிப்போம், இங்கேயும் குடிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கும்போது காசோட வேல்யூ தெரில. எப்படியோ வருது போகுதுன்னு இருந்தோம். இங்கே வருது போகுது, அவ்வளோ தான், வேறு வழியே இல்லை. அதுதான் 57,000 இங்கே நான் 20,000 வாங்கினேன். 10,000 அவன் வீட்டுக்கு. 10,000மா? இந்த மனசாட்சி இல்லாதவனுங்க 2 நாள் போர்ட்டல் இஷ்யூன்னு சொல்லிட்டு 2 நாள் அட்டனன்ஸு வாங்கிட்டு 16,000 போட்டானுங்க. 9,000 வீட்டுக்கு போட்டேன், 6,000 ரெண்டு கட்டினேன். 1,000 ரூபாய்க்கு மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க சொல்லு? காலேஜ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவார், பஸ் ஃபீஸ் கட்டிடுவார். அப்படியே காலைல ஏறி போச்சாட்டிட்டு பஸ்ஸில் உட்காந்தோன்னா சாயந்தரம் போச்சாட்டிட்டு வீட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறம் 4 பேர் இருப்பானுங்க. நம்ம ஒருத்தர் 40 எடுத்துகிட்டு வந்தால் 4 × 4 16, 160 ரூபா வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி 2 சிக்கன் ரைஸ் வாங்கினா 2/4 சாப்பிட்லாம். இங்கே அப்படியா? எப்படி தெரியுமா? அவர் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்காரர், நான் டே ஷிஃப்ட்டுக்காரன். காலைல ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு 8 மணிக்கு அவருக்கு சாப்பாடு. 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். வாங்க, 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஆஃபீஸ் தனியாக போயிட்டு வந்துட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு திரும்பி நான் ரூம் வந்தால் டைம் 9:30. ஒன்றுமே பண்ண முடியாது. 9:30 வந்து என்ன பண்ணுவேன் நான்? 9:30 வந்து தூங்கணுன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கேன்னு நினைக்க தெரில. ஒரு நாள்லாம் எனக்கு கால் பண்ணி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. வண்டாரு, இவர் தான் இன்னைக்கு பிறந்தநாள்காரரு. பாருங்க சரவண்ணா, ஹாய் காட்டுங்க. ஹாய். பாருங்க, பேச்சுலர் லைஃப் பாருங்க. அவர்லாம் சந்தோஷமா இருக்காரு, சத்தியமா நினைச்சிடாதீங்க. பார்க்க பாருங்க, ஐடி கார்டு போட்டுக்கிட்டு ஏர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு பேக் மட்டும் வராதுன்னு நினைக்கிறீங்க. ஸ்டாண்டர்ட் சேட்டரில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் இருக்குது, புரியுதுங்களா? ஜாலியாக நினைக்கிறீங்க. அவர் பிறந்த நாள், அவர் நாளைக்கு பிறந்த நாள், அப்படியா இருக்கு அவர் மூஞ்சி. ட்ரீட்டு பார்த்தீங்களா? எந்த நேரத்தில் எங்களுக்கு பிறந்த நாள் வந்துருக்கு, மந்த் எண்டில் என்ன பண்ணுவோம் நாங்கள்? இதே நாங்கள் முன்ன மாதிரி பேட்டையில் ஸ்டிக்கர் கல்ல இருந்தோன்னா பறக்கும். நைட்லாம் நேரம் ஒரு பிறந்த நாள்னா நேரம் ஸ்பாட்டுக்கு வண்டி பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பறக்கவும் இல்லை, ரெக்கை உடச்சி உட்கார வச்சுட்டாங்க இங்கே. அண்ணா வேணும் முன்ன மாதிரி இருந்திருந்தா, பேட்டையில் இருந்திருந்தா எப்படி இருந்தா வண்டி பறக்கும். நேரம் பஸ் ஸ்டாண்டு கடை தான்.
இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? வேறு என்னென்ன இருக்கு? மழை சும்மா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். மழையில் சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஆஃபீஸு மழை ரூமில் இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா ஆஃபீஸ் கொஞ்சம் லீவ் போடலான்னு யோசிப்பேன். இங்கேருந்து கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போவேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் மழை வரும். எவ்வளோ எரிச்சல் புண்டியாக இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தோணுதுங்க. அவெல்லாம் நானும் அப்படி தான். அவரோட ஞாபகப்படுத்தி விட்டார். அவள் 9:30 ஆன்லைன் விட்டு போயிட்டா. வெறியாவது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. சரிண்ணா, அவ்வளோதானா? வீடியோ முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாமா? அதெல்லாம் வணக்கத்தை போட்டு முடிச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் விளாக்ல இருங்க. ஒரு நல்ல டைலாக் கொண்டு வந்து யோசிச்சு கிளைமேக்ஸில் போடலாம். ஐயோ, அந்த வட சென்னையில் சமுத்திரகண்ட டைலாக் சொல்லுவாங்க. நான் தான் இப்போ அந்த சிங்க்கு முன்னாடி சிங்க் அந்த அனுஷ் கிளம்புறான்னு ஒன்று ஏதோ சொல்லுவானு. பொருளை கூட பிடிக்க தெரியாதெல்லாம் பெரிய தௌலத்தை சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதுவுமே வேணாம்னு சொல்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கா? ஒரு போட்டோமா எடுத்து போட்டதில் மிஸ்ஸிங் போட்டுச்சு. இந்தாங்க ட்ரௌசரா? எது இதுவா? யார் டவுசர்னே தெரியாது இதெல்லாம் எங்களுக்கு அந்த நாள்லேருந்து. இந்த ஷர்ட் நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய ஆஃபீஸ்க்கு போட்டு போன ஃபர்ஸ்ட் ஷர்ட், ஃபர்ஸ்ட் டே. வெளுத்துச்சு. நானே வெளுத்துட்டேன். இது வெளுக்காமல் இருந்தால் எப்படி? பேசாமல் எங்கள் அம்மா எனக்கு ஊசி போட்டாங்க என் கருக்கலைக்குன்னு. அப்போயே கழிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் குழம்புவே இருக்க மாட்டேன். சிரித்தா சிரிக்கிறீங்க நீங்களா? எனக்கே நினச்சா சிரிப்பு வருது. எங்கள் அம்மா 2 ஊசி போட்டாங்களாம் எனக்கு. 2 ஊசியில் ஏதோ ஒரு ஊசி லேசி மாற்றிருக்க மாட்டேன். 2 ஊசி தப்பிச்சு இங்கே வந்து சுத்தட்டி வரணும்னு இருக்குது எனக்கு. ஏய், பேண்ட் எப்போ கட்டுற சார்? இது என்னடா அது? எப்படி இருக்கு பாருங்க. தட் இஸ் பேச்சுலர் லைஃப். போட்டு தேய்க்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான். வேறண்ணா அந்த கொஸ்டின்ஸ்? உங்கள் வீட்டில் சாப்பாடு யார் போட்டு வருவா? இந்த கையை கழுவிட்டு பொச்சாட்டிட்டு வந்து உட்காருவீங்க. அம்மா சாப்பாடு அப்படின்னு. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நடந்து போய் 2 ஃப்ளோர் இறங்கி சாப்பிட்டுட்டு ரூமில் இருந்தாங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். தெரிஞ்சுக்கும். தண்ணி பிடிக்க வேறு தனியாக இறங்கணும். தண்ணி அப்படி கேட்டால் பக்கத்தில் இப்படி 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 குடிச்சிட்டு அப்படியே உட்காருவல்ல, கடைக்கடிக்கிற வர மாதிரி இப்படி அவருக்கு பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் பண்ணலான்னு இருந்தேன். காசு இல்லை பண்ணுறதுமா இல்லையா? எனக்கு வாங்கிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா என்னோட புது ஏர்பாட்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பூஜா ஏஎன்எக்ஸ். ஓகே, பாய், டாடா காய்ஸ். இன்னையோட விளாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டோடு வர வரைக்கும் இது உங்கள் நம்ம சேனல் பேர் வா மாமே வத்திப்பெட்டி ஃப்ரம் சென்னை தரமணி ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். பாய் 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 பாய்.